ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் உரையாட தேவையான சொற்களையும் அதுக்கான வாக்கியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். கிராப்னா பார்த்தீங்கன்னா திணி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. என் துணிகளை எல்லாம் பையில் திணித்தேன். ஸோ இங்கே திணின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு கிராம்ன்ற வேர்டு வரும். ஐ மேனேஜ் டு cram all my clothes into the bag. ஐனா நான், மேனேஜ் டு கிராம்னா எப்படியோ சமாளித்து திணிச்சிட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா, ஆல்னா அனைத்து, மைனா என்னுடைய, க்ளோத்ஸ்னா துணிகள், இன்டு த பேக்னா பைக்குள் அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ மேனேஜ் டு கிராம் ஆல் மை க்ளோத்ஸ் இன்டு த பேக். ரூமர்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வதந்தி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வதந்தி உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது உண்மை இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த வதந்தி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ரூமர்ன்ற வேர்டு வரும். இந்த ரூமர் மே ஆர் மே நாட் பி ட்ரூ. ரூமர்னா வதந்தி, மேனா இருக்கலாம், மே நாட் பி ட்ரூனா உண்மையாக இல்லாமலும் அப்படின்ற அர்த்தம் தருது. சரிங்களா, இந்த ரூமர் மே ஆர் மே நாட் பி ட்ரூ. ஃபேஸ்னா ஒன்றை நோக்கி இரு அப்படின்ற அர்த்தம் தருது. நீங்கள் அனைவரும் முன்திசையை நோக்கி இருக்க முடியுமா? ஸோ நோக்கி இருக்க அப்படின்ற இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேஸ்ன்றது வரும். கேன் யூ ஆல் ஃபேஸ் த ஃப்ரண்ட் ப்ளீஸ்? யூ ஆல்னா நீங்கள் அனைவரும் அப்படின்ற அர்த்தம் தருது. கேன் ஃபேஸ், கேன் முன்னாடி வரும்பொழுது நோக்கி இருக்க முடியுமா, ஃப்ரண்ட்னா முன்திசை. சரிங்களா, கேன் யூ ஆல் ஃபேஸ் த ஃப்ரண்ட் ப்ளீஸ்? ஷோர்லினா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம் தருது. உடல் பருமனுக்கு அதிகமாக சாப்பிடுவது நிச்சயமாக முக்கிய காரணமாக இருக்கிறது. ஸோ நிச்சயமாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஷோர்லின்றது வருது. ஓவர் ஈட்டிங் இஸ் ஷோர்லி த மெயின் காஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஓவர் ஈட்டிங்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சாப்பிடுவது அப்படின்னு அர்த்தம் தருது. ஈஸ்னா இருக்கிறது, ஷோர்லி நிச்சயமாக, மெயின்னா முக்கிய, காஸ்ட்னா காரணம், ஒபிசிட்டினா உடல் பருமன், ஆஃப் உடைய அப்படின்னு அர்த்தம் தருது. ஓவர் ஈட்டிங் இஸ் ஷோர்லி த மெயின் காஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஃபேர்னா நியாயமான அப்படின்னு அர்த்தம் தருது. அது அந்த வீட்டிற்கு நியாயமான விலை. ஸோ இந்த நியாயமான இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு ஃபேர்ன்றது வரும். தட் இஸ் எ ஃபேர் ப்ரைஸ் ஃபார் தட் ஹவுஸ். தட்னா அது, ஈஸ்னா இருக்கிறது, ஃபேர் ப்ரைஸ்னா உங்களுக்கு என்ன வரும், நியாயமான விலை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃபார் இக்கு, காக அப்படின்னு அர்த்தம் தருது. தட்னா அந்த, ஹவுஸ்னா வீடு. தட் இஸ் எ ஃபேர் ப்ரைஸ் ஃபார் தட் ஹவுஸ். ஹவுஸ்னா வீடு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. உங்களுடையது 4 படுக்கை அறைகள் கொண்ட வீடா அல்லது 3 படுக்கை அறைகள் கொண்ட வீடா அப்படின்ற கேள்வி. இந்த வீடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஹவுஸ்ன்றது வரும். இஸ் யுவர்ஸ் எ 4 bedroomed ஆர் எ 3 bedroomed ஹவுஸ்? சரிங்களா, இஸ் இருக்கிறதா அப்படின்ற அர்த்தம் தருது. முன்னாடி வரும்போது யுவர்ஸ்னா உங்களுடையது, 4 bedroomedனா 4 படுக்கை அறைகள், ஆர்னா அல்லது, 3 bedroomedனா 3 படுக்கை அறைகள். இஸ் யுவர்ஸ் எ 4 bedroomed ஆர் எ 3 bedroomed ஹவுஸ்? ஸ்பேர் டைம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு நேரம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. நீ ஓய்வு நேரத்தில் என்ன செய்வாய்? நீங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? வாட் டு யூ டூ இன் யுவர் ஸ்பேர் டைம்? வாட்னா என்ன, யூனா நீங்கள், டூனா செய்வீர்கள், செய்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருதுங்க. இன் யுவர் ஸ்பேர் டைம்னா ஓய்வு நேரத்தில். வாட் டு யூ டூ இன் யுவர் ஸ்பேர் டைம்? இன்ட்ராக்ட்னா ஒருவருடன் தொடர்பு கொள்வது, அதாவது கம்யூனிகேட் பண்ணுறது, உறவாடு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. எப்படி பழகுறோம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவர் மற்ற மாணவர்களுடன் நன்றாக பழகுவதில்லை. அவன் மற்ற மாணவர்களுடன் நன்றாக பழகுவதில்லை. He does not interact well with the other students. ஹீனா அவன், அவர் அப்படின்னு அர்த்தம் தருது. டஸ் நாட் இன்ட்ராக்ட்னா கம்யூனிகேட் பண்ணுறதில்லை, அதாவது பழகுவதில்லை அப்படின்னு அர்த்தம் தருது. வெல்னா நன்றாக, வித்னா உடன், அதர்னா மற்ற, ஸ்டூடெண்ட்ஸ்னா மாணவர்கள். He does not interact well with the other students. கன்வெர்ட்னா மாற்று அப்படின்னு அர்த்தம் தருது. உடல் கூடுதல் கலோரிகளை கொழுப்பாக மாற்றுகிறது.
இந்த மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட்ன்ற வேர்டு வந்து வருது. இந்த பாடி கன்வெர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் இன்டு ஃபேட். பாடியில் வந்து உடல் கன்வெர்ட்ஸ்னால் வந்து மாற்றுகிறது, எக்ஸ்ட்ரானா கூடுதலான, இன்டு ஃபேட்னா வந்து கொழுப்பாக அப்படின்னு அர்த்தம் தருது. த பாடி கன்வெர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் இன்டு ஃபேட். எக்ஸிபிஷன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்காட்சி, பொருட்காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அர்த்தம் தருது. கண்காட்சி இப்பொழுது திறக்கப்பட்டு உள்ளது. ஸோ கண்காட்சி என்னது? எக்ஸிபிஷன். த எக்ஸிபிஷன் இஸ் நவ் ஓப்பன். நவ்னா வந்து இப்பொழுது, இஸ்னா வந்து இருக்கிறது, ஓப்பன்னா திறந்து. த எக்ஸிபிஷன் இஸ் நவ் ஓப்பன். லைஃப் ஸ்டைல்னா வந்து வாழ்க்கை முறை. அவளுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். ஷீ நீட்ஸ் டு சேஞ்ச் ஹர் லைஃப் ஸ்டைல். ஷீனா வந்து அவள், நீட்ஸ் டு சேஞ்ச்னா வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஹர்னா அவளுடைய, லைஃப் ஸ்டைல்னா வாழ்க்கை முறை. ஷீ நீட்ஸ் டு சேஞ்ச் ஹர் லைஃப் ஸ்டைல். கம்ப்ளீஷன்னா வந்து நிறைவு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வேலை முடிந்ததும் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும். யூ வில் பி பெய்ட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க். யூனா வந்து நீங்கள், வில் பி பெய்ட்னா வந்து வழங்கப்படும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்னா வந்து வேலை முடிந்ததும், வேலை நிறைவடைந்ததும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா? யூ வில் பி பெய்ட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க். சிமிலர்னா ஒத்த அப்படின்ட்டு அர்த்தம் தருது. உங்கள் கடிகாரம், உங்களுடைய கடிகாரம் என்னுடைய வடிவத்திலும் நிறத்திலும் ஒத்திருக்கிறது. அந்த ஒத்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு சிமிலர்ன்ற வேர்டு வந்து வரும். யுவர் வாட்ச் இஸ் சிமிலர் டு மைன் இன் ஷேப் அண்ட் கலர். யுவர்னா உங்களுடைய, வாட்ச்னா வந்து கடிகாரம், கை கடிகாரம், இஸ்னா வந்து இருக்கிறது, சிமிலர்னா வந்து ஒத்து, டு மைன்னா வந்து என்னுடையது அப்படின்ட்டு அர்த்தம் தரும். சரிங்களா? ஷேப்னா வந்து வடிவம், கலர்னா வந்து நிறம். யுவர் வாட்ச் இஸ் சிமிலர் டு மைன் இன் ஷேப் அண்ட் கலர். கிளைமேட்னா வந்து காலநிலை. சீக்கிரமே தட்பவெப்பநிலை, அதாவது காலநிலை மாற்றத்துக்கு நீங்கள் பழகி விடுவீர்கள். யூ வில் சூன் கெட் யூஸ் டு த சேஞ்ச் ஆஃப் கிளைமேட். யூனா வந்து நீங்கள், வில் கெட் யூஸ் டுனா வந்து என்ன அர்த்தம் தரீங்கன்னா பழகி விடுவீர்கள் அப்படின்ற அர்த்தம் தரும். சரிங்களா? சூன்னா வந்து சீக்கிரமே, சேஞ்ச்னா வந்து மாற்றம், கிளைமேட்னா காலநிலை. யூ வில் சூன் கெட் யூஸ்ட் டு த சேஞ்ச் ஆஃப் கிளைமேட். எஸ்டிமேட்னா வந்து மதிப்பீடு அப்படின்னு அர்த்தம் தருது. வேலைக்கு எவ்வளோ பெயிண்ட், வண்ணப்பூச்சி, பெயிண்ட்னா வந்து வண்ணப்பூச்சி அப்படின்னு அர்த்தம் தரும் தமிழில். தேவைப்படும் என்பதை நாம் கணக்கிட வேண்டும், மதிப்பிட வேண்டும். சரிங்களா? we need to estimate how much paint we will need for the job. வீணா வந்து நாம், need to estimate னா வந்து மதிப்பிட வேண்டும், கணக்கிட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. how much னா வந்து எவ்வளவு, பெயிண்ட்னா வந்து வண்ணப்பூச்சி அப்படின்னு அர்த்தம் தரும். வீணா வந்து நமக்கு, will need னா வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. for the job னா வந்து இந்த வேலைக்கு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. we need to estimate how much paint we will need for the job. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அன்று அவருடைய பிறந்த நாள் என்பதை நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். ஸோ இந்த கிட்டத்தட்ட இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஆல்மோஸ்ட்ன்ற வேர்டு வந்து வரும். ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட் தட் இட் வாஸ் ஹிஸ் பர்த்டே. ஐனா வந்து நான், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட, ஃபர்காட்னா வந்து மறந்துட்டேன், தட்னா வந்து என்று அப்படின்னு அர்த்தம் தரும். இட்னா வந்து அது அப்படின்னு அர்த்தம் தரும். வாஸ்னா வந்து இருந்தது, ஹிஸ்னா வந்து அவருடைய, பர்த்டேனா பிறந்த நாள். ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட் தட் இட் வாஸ் இஸ் பர்த்டே. கிராஸ்னா வந்து கடந்த செல் அப்படின்னு அர்த்தம் தருது. சாலையை கடக்கும் முன் இருபுறமும் பார்க்கவும். லுக் போத் வேஸ் பிஃபோர் யூ கிராஸ் த ரோடு. லுக்னா வந்து பார்க்கவும் அப்படின்னு அர்த்தம் தருது. போத் வேஸ்னா வந்து இருபுறமும் அப்படின்னு அர்த்தம் தருது. பிஃபோர்னா முன், யூனா வந்து நீங்கள், கிராஸ்னா வந்து கடக்கிறது, ரோட்னா வந்து சாலை. லுக் போத் வேஸ் பிஃபோர் யூ கிராஸ் த ரோடு. லார்ஜ்னா வந்து அதிக அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த கணினி அதிக அளவு டேட்டாவை சேமித்து வைக்கிறது. திஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர்ஸ் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. திஸ்னா வந்து இந்த, கம்ப்யூட்டர்னா கணினி, ஸ்டோர்ஸ்னா வந்து சேமித்து வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. லார்ஜ்னா வந்து அதிக, அமௌண்ட்ஸ்னா வந்து அளவு அப்படின்னு அர்த்தம் தருது, அளவுகள். திஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர்ஸ் large amounts of data.
பார்ட்னா வந்து பகுதி. உடற்பயிற்சி எனது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டது. இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு பார்ட்ன்ற வேர்டு வந்து வரும். எக்ஸசைஸ் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை டெய்லி ரொட்டீன். எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி, ஹஸ் பிகம் பார்ட்னா வந்து ஒரு பகுதியாகிவிட்டது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. மைனா என்னுடைய, டெய்லி ரொட்டீன்னா வந்து அன்றாட வழக்கம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. எக்ஸசைஸ் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை டெய்லி ரொட்டீன். சீக்ரெட்லினா வந்து ரகசியமாக. அந்த வீடியோ தொழிற்சாலைக்குள் ரகசியமாக படமாக்கப்பட்டது. The video had been shot secretly inside the factory. had been shotனா வந்து படமாக்கப்பட்டது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வீடியோனா காணொலி அப்படின்ட்டு அர்த்தம் தரும். சீக்ரெட்லினா வந்து ரகசியமாக, இன்சைட்னா வந்து உள்ள, ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை. The video had been shot secretly inside the factory. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.